கிழக்கு சீமையிலே, ஜீன்ஸ் இந்த மாதிரி படங்கள்ல ராதிகா சரத்குமார் ஒரு கிராமத்துல வாழ்ற பொண்ணா ரோல் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க தாய் கிழவி படத்துல அவங்க ரோல் பெருசா பேசப்படுறதுக்கு காரணம் அவங்களோட அந்த லுக்ஸ் சேஞ்ச் ஓவர் தான். அதாவது சாதாரணமா ஒருத்தர் ஒரு வயசான பர்சனோட ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்க முடி நரைச்சிருக்க மாதிரியோ ஃபேஸ்ல சுருக்கம் விழுற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல ராதிகா அவங்க என்டையர் பாடியவே ஒரு கிராமத்து கிளவியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க தலை முடியில இருந்து, ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்ல இருந்து, காது, பல்லு, கழுத்து, வயிறு, கை இப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. இதனாலேயே அவங்களோட ரோல் ஒரு கிராமத்து கிளவியா ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் இன்டென்ஸாகவும் இருக்கு. படத்தோட கதைப்படி ராதிகா ஒரு 75 வயசு கிராமத்து கிளவியா நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வட்டிக்கு காசு கொடுத்து அதை ஒரு பிசினஸாவே பண்றாங்க. கலெக்ஷன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கனால அந்த ஊர் மக்கள் யாருக்குமே அவங்கள பிடிக்காது. அவங்க 3 பசங்களும் தனித்தனியா இருக்காங்க. அவங்களோட பொண்ணு மட்டும் அவங்க கூடயே இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. இவங்க கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு 160 பவுன் தங்கத்தை ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறது இவங்க 3 பசங்களுக்கு தெரிய வருது. ஆனா ராதிகாவை காப்பாத்தி அவங்க பேசினா மட்டும்தான் அந்த தங்கம் எங்க இருக்குன்ற விஷயம் இந்த 3 பசங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த 3 பசங்களும் ராதிகாவை காப்பாத்தினாங்களா, அவங்க கைக்கு தங்கம் வந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு ரீசன் இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ரோலை அவ்வளவு தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லா கிராமத்துல நடக்கிறனால இவங்களோட லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிராமத்துல இருக்கவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி அமைச்சிருக்கு. டைட்டில் ரோல் பண்ற ராதிகா பாதி படத்துக்கு மேல படுத்த படுக்கையாவே இருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்துல நடிச்சிருக்க மற்ற கேரக்டர்ஸ் சிங்கம்புலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த், பாலசரவணன், இளவரசு இவங்க எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை அட்டகாசமா பண்ணி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலையும் கடைசியிலையுமே மட்டுமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் இருந்தாலும் ராதிகா அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி இருக்காங்க. படம் ஃபுல்லா நம்மளை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிற காமெடி சீன்ஸ் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நம்மளை சீரியஸா யோசிக்க வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல அவங்க விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற விஷயம் ரொம்ப நல்லாவே டிரைவ் ஆயிருக்கு. டைரக்டர் சிவகுமார் முருகேசனுக்கு இது முதல் படமா இருந்தாலும் இந்த படத்தை ஃப்ளாலஸா எடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த படம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நல்ல என்டர்டெய்னர். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறந்துடாம இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை மீட் பண்றேன்.